ஹஜருல் அஸ்வத் கல்லை நாம் ஏன் முத்தமிட்டோமோ அதனால தான் என்ன செஞ்சாங்க. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு சகோதரர்களே பாருங்கள், ஒரு சஹாபி காபாவினுடைய 4 பகுதியையும் தொட்டு முத்தமிடுபவர்களாக இருந்தார்கள், 4 மூலையையும். அப்போ இப்னு உமர் நினைக்கிறேன் அல்லது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு கேட்குறாங்க, நீங்கள் ஏன் இப்படி செய்கிறீங்கன்னு சொல்லி. ரசூலுல்லாஹ் இப்படி செய்யலையே, ரசூலுல்லாஹ் இப்படி என்ன செய்யலையே. அப்போ அவங்க சொன்னாங்க, காபாவினுடைய எந்த ஒரு பகுதியும் அது வெறுக்கப்பட்டதாக பரக்கத்து இல்லாததாக இருக்காதே அப்படின்னாங்க. உடனே சொன்னாங்க, கிடையாது, அல்லாஹ்ட ரசூல் எங்கே மோந்தாங்களோ அங்கே தான் மோக்கும், அல்லாஹ்ட ரசூல் எங்கே தொட்டாங்களோ அங்கே தான் தொடணும். நினைச்சா அதுதான் பரக்கத், அதுதான் உண்மை. சகோதரர்களை பாருங்கள், ஒரு சஹாபி இன்னொரு சஹாபிக்கு என்ன செய்கிறாங்க, கற்றுக் கொடுக்குறாங்க. இல்லை, அல்லாஹ்ட ரசூல் எதை சொன்னார்களோ, எதில் பரக்கத்து இருப்பதாக சொன்னார்களோ, எதை மோந்தாங்களோ, எதை தொட்டாங்களோ அதை தான் நாங்கள் என்ன செய்யணும், நாங்கள் தொடணும். இப்போ இன்றைக்கு போய் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் காபாவுடைய புடையை விட்டா கிழிச்சு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. நினைச்சா போலீஸ்காரன் பக்கத்தில் எரிக்க போய் அதுக்கு பாதுகாப்பு கிடைச்சிருக்கு. இல்லாட்டி ஷுவராக கத்தியெல்லாம் கொண்டு போய்த்து அப்படி செய்கிறாக்கள் ஈகிறாங்க இன்றைக்கும். ஏன் என்ன நினைக்கிறாங்க, இந்த புடவையில பரக்கத்து இருக்குன்னு சொல்லி. சகோதரர்களே, அதுக்குன்னு ஒரு ஃபேக்டரி இருக்கு, அந்த ஃபேக்டரியில் தயாரிக்கப்படக்கூடிய புடவை. காபாவினுடைய செவரை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னாலும் நபியுடைய காலத்தில் கட்டப்பட்ட செவராது இல்லை, இடையில எத்தனையோ தானே உடைச்சு என்ன செஞ்சுட்டாங்க, அதை கட்டிட்டாங்க. காபாவினுடைய சிவரில் பரக்கத்து இருக்கிறதாக மார்க்கம் சொல்லி இருக்கிறதா என்றால் இல்லை. அப்போ எனவே அல்லாஹ்வும் ரசூலும் எதில் பரக்கத்து இருக்கிறதாக சொன்னார்களோ அதில் தான் நாங்கள் பரக்கத்து இருக்கிறதா நினைக்க வேண்டுமே அன்றி நினைத்ததை எல்லாம் அல்ல. சகோதரர்களே, மார்க்கம் பல விஷயங்களில் பரக்கத்து இருக்கிறதா சொல்லுது. அதில் மிக 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 பிரதானமான ஒரு குர்ஆனுடைய அத்தியாயத்தை சொல்கிறேன். யாருக்கெல்லாம் அதை மனனம் செய்து கொள்ள முடியுமோ அதை மனனம் செய்து கொள்ளுங்கள். அதை மனனம் செய்தால் அதிகமாக அதை ஓதும் பாக்கியம் கிடைக்கும். அதை எடுப்பது பரக்கத்து என்று நபி அவர்கள் சொன்னார்கள். சூரத்துல் பக்ரா, சூரத்துல் பக்ராவை பற்றி நபி அவங்க சொன்னாங்க, எந்த வீட்டில் ஓதப்படுமோ அந்த வீட்டிலிருந்து ஷைத்தான் விரண்டு ஓடுவான்னு சொன்னாங்க. சகோதரர்களே, எந்த ஒரு சூறாவுக்கும் குர்ஆன்ல இந்த பாக்கியம் சொல்லப்படலை. குர்ஆனுடைய எந்த ஒரு அத்தியாயத்திற்கும் இந்த வாக்கியம் சொல்லப்படவில்லை. எந்த வீட்டில் சூரத்துல் பக்ரா ஓதப்படுமோ அந்த வீட்டை விட்டும் ஷைத்தான் விரண்டு ஓடுவான்னு சொன்னாங்க. அப்போ ஷைத்தானுக்கு பெரிய அலர்ஜிக் அது அப்படின்னு சொன்னால் நாங்கள் எவ்வளோ கவனம் செலுத்தணும். வீட்டிலேருந்து ஆக விரட்ட வேண்டிய மவனோட சண்டை கோபம்னு சொன்னால் வாப்பா விட்டுட்டு வெளியே போடாடுவார், ஷைத்தானை வீட்டுக்குள்ளே வச்சுக்காரு. இல்லைங்களா? சில சமயத்தில் பொண்டாட்டியோட கோபம் வந்துட்டா என்ன, உங்களெல்லாம் இங்கே வச்சுக்கிறதால தான் பிரச்சனை, அனுப்பணும் எக்ஸிட்டில் உங்களுக்கு கோபத்தில் சொல்கிறாரு. ஏன்னா அவள் பயப்படுவாவா, அவருக்கு தெரியும் இவர் எக்ஸிட் போனால் எல்லாம் உண்டா தான் போகணும். சரி, அப்போ எக்ஸிட் அடிக்க மாட்டாருன்னு தெரிஞ்சு இன்னும் வாயடிப்பாங்க. நினைச்சா சரி, ஆக எக்ஸிட் அடிக்கப்பட வேண்டிய ஆள் யார் வீட்டில் இருந்து? ஷைத்தான். நபி அவங்க வீட்டில் இருந்து அவனை விரட்டுறதுக்கு வழியையும் சொல்லி தந்திக்கிறாங்க.